பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஓய்வு நாளுக்கென்று தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேச வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுனாலும் கிருபையினாலும் எங்களை வழி நடத்துவீராக. வார்த்தைகள் ஒன்று வீணாய் போகாதபடி எல்லா வார்த்தைகளுக்கும் ஜீவனை கொடுத்து அந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த பிரசங்கத்துக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க. பிள்ளைகள் ஆண்டவரே உற்சாகத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்க கிருபை தாங்க. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ தேவனுடைய கிருபையினால் இந்த ஆண்டை நம்ம முடிவுக்கு நேராக வந்திருக்கிறோம். 11 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் முடிக்க செய்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் வருஷத்தில் ஆண்டவர் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆதியும் அந்தமாய் இருந்து கர்த்தர் நம்மளை தெளிவாய் பத்திரமாய் நேர்த்தியாய் நடத்தியிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை தான். ஆமேன். இந்த நாட்களில் இந்த வருஷங்களில் பார்த்தோம்னா எத்தனையோ மரணங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை கிருபையாய் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இது தேவனுடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஆமேன். ஸோ இந்த நேரத்தில் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேச வல்லவராய் இருக்கிறார். வருஷ துவக்கத்திலிருந்து இந்த முடிவு வரைக்கும் அவருடைய வார்த்தைகள் நன்மையாய் முடிந்திருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்து நடத்தினார். விசேஷமாக நம்ம சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையினால நான் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அல்லவா. அவர் பெரிய காரியம் செய்தார். பாருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒருவரையும் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. வேத வசனத்தில் பார்க்கணும்னா நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ காரியங்களை சிறைப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை பலவீனப்பட்டிருக்கோம், நிறைய காரியங்கள் நன்மை இல்லாமல் காணப்பட்டிருக்கிறது. அந்தந்த காரியங்களுக்குள்ளாக சிறைப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவனையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். என் தேவன் எனக்கு செய்வார், என் தேவன் எனக்கு செய்வார் நம்பிக்கையோடு காத்திருந்தவர்களே, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். அவர் ரெட்டிப்பான நன்மையினால் அவர் நிரப்புவார். ஆமே, நம்பிக்கையோடு தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்களே கர்த்தர் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையின் சிறைகளாய் தேவன் மட்டும்தான் நம்பிக்கை என்று பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் தேவன் ஒவ்வொருவரையும் ரெட்டிப்பாய் நிரப்புவார். பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படின்னா அவருடைய வாழ்க்கையில எல்லா உபத்திரவத்தின் பாதையில கடந்து வந்தார். எல்லாவற்றையும் அவர் இழந்தார். ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை. நம்பிக்கை மட்டும்தான். கடவுள் நம்மளை நடத்துவார், தேவன் நம்மளை நடத்துவார் என்ற நம்பிக்கையை தவிர அவர் கையில் எதுவுமே இல்லை. ஒரு சிறைப்பட்ட சூழ்நிலை தான். ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில இருந்து ரோடுக்கு வந்தாச்சு, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை ரெட்டத்தனையாக கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார். உபத்திரவத்தின் குகையில் இருந்தாலும் பலவீனமான சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை கிறிஸ்துவா இருந்தா என் தேவன் இருக்கிற இடங்களில் உங்களை ரெட்டிப்பாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 65:4 தேவனுடைய பிரகாரங்களில் நம்ம வாசிப்போம் வசனத்தை. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். ஸோ அவர்களுக்கு ஆண்டவர் அவர் வீட்டின் நன்மையினால திருப்தியாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கே என்னென்ன காரியங்கள் இழந்தீர்களோ எல்லாம் போனது என்று குழப்பத்தோடு இருந்தீர்களோ என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வீட்டின் நன்மையினால உங்களை நிரப்புவார். உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவா இருந்தால் இரட்டத்தனை ஆசீர்வாதத்தை இந்த மாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒருவரையும் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. சங்கீதம் 85:12 வசனம் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருகிறவர். அவர் நமக்கு நன்மையானதை தான் வைத்திருக்கிறார். சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாக இருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய துவக்கத்தை காட்டிலும் முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும்? நன்மையினால கர்த்தர் நிரப்பி உங்களை திருப்தியாய் நடத்துவார். கண்ட உபத்திரவங்கள் ஏராளமாக இருக்கலாம், கண்ட காரியங்கள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் முடிவில் எப்படி இருக்குன்னா பூரண நன்மையினாலே கர்த்தர் நிறைவாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். அப்படிதான் யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். நன்மையை இரட்டத்தனையாய் கர்த்தர் கட்டளையிட்டார். எவ்வளவு உபத்திரவப்பட்டானோ, எவ்வளவு கண்ணீரோடு கலங்கி ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து நின்றானோ, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இதில் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, யோபு ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் நன்மையை
தருவார். ஆமென். உங்கள் ஜெபத்துக்கு, உங்கள் பிரயாசத்துக்கு ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருந்து தேவனை நோக்கி காத்திருந்து, ஆண்டவரே அப்பா இந்த வருஷத்து முடிவு வந்துட்டோம் ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஆரம்பத்திலிருந்து முடிவு உட்கார்ந்திருக்கிறோம், இந்த முடிவு ஆண்டவரே இருக்கிற நாட்களுக்குள்ளாக எனக்கு நன்மை நாள் நிரப்புங்கன்னு யாரெல்லாம் தேவனை நோக்கி காத்திருக்கிறீர்களோ அவர்களை நிறைவாய் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளும் உங்கள் பிரயாசம் வீணாய் போகாது. உங்கள் கையின் பிரயாசத்தையே நீங்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 128 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாக்கியமும் நன்மையும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை உண்டாக்கத்தக்கதாக பாக்கியவான்களாக கர்த்தர் இந்த மாதம் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ நன்மை தருகிற தேவன், இரட்டத்தனையான நன்மை தருகிற தேவன். இந்த மாதம் விசேஷமாய் நிறைய காரியங்கள் உண்டு, நிறைய தேவைகள் உண்டு. நமக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கும் அநேக தேவைகள் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து உங்கள் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்த அவர் வல்லமையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் தேவனை நோக்கி நம்பிக்கையின் சிறைகளே ஆண்டவரை நோக்கி பாருங்க, அரணுக்கு திரும்புங்க, ரெட்டிப்பான நன்மை கர்த்தர் தருவார். பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அடியேனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். ஹல்லேலூயா. கோலும் தடியுமாக வந்தவனை தேவனாகிய கர்த்தர், வனாந்தரத்தில் வந்தவனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்னா இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தேன் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் மாமன் கிட்ட வந்து அவன் கடந்து போகிறான். சகோதரன் நிமித்தமாக அவன் அந்த வீட்டை விட்டு அவன் அவங்க மாமா கிட்ட போகும்போது அங்கே 14 வருஷம் அவன் வேலை செய்கிறான். விசேஷமா அவன் வேலை செய்த காரியங்கள், அவன் திருமணத்துக்காக வேலை செய்கிறான். அடுத்தது ஒரு 6 வருஷம் அவன் வேலை செய்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது வேலையை 6 வருஷம் செய்கிறான். ஒவ்வொரு முறையும் 10 முறை அவங்க மாமா வந்து அங்கே ஏமாற்றுகிறான். ஏமாற்றப்பட்ட நிலைமை, அவன் உழைப்பெல்லாம் வீணா போகுது, அவன் பிரயாசமெல்லாம் வீணா போகிறது. அவன் ரொம்ப ரொம்ப கடினப்பட்டு காரியங்களை அவன் செய்கிறான். ஆனாலும் அந்த இடத்துல அவன் ஏமாற்றப்படுகிறான். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் அவனோடு கூட இருந்தார். ஏன் தெரியுமா? அவன் 2 பரிவாரங்களோடு திரும்பி வருவதற்கான முக்கிய காரணம் என்ன? அங்கே அவன் வெக்கப்பட்ட இடத்துலையும், அவன் அடிமையாய் மாற்றப்பட்ட இடத்துலையும், அவனை ஏமாற்றுகிற இடத்துலையும் கூட அவன் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவன் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே அப்பா, நான் உம்முடைய சமூகத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் இப்போ போற ஆண்டவரே, நான் போற இடத்துல எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் சொல்லி அவன் ஜெபிக்கிறான். வாசிக்கலாம் பாருங்க. நம்ம ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 வசனத்திலிருந்து தொடர்ந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இடத்துல என்னை காப்பாற்றி உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்கும் இடத்தையும் தந்தா. இந்த மாதிரி என்னோடு கூட என் கூட இருந்து என்னை போற வழியெல்லாம் என்னை ஆசீர்வதித்தா. ஆண்டவரே, நீர் எனக்கு என்னெல்லாம் தருவீரோ எல்லாவற்றிலும், அந்த வசனத்தை ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென். அல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. இந்த இடத்துல அந்த பிள்ளையுடைய ஜெபம் பாருங்க. ஆண்டவரை நம்பி போறேன், ஏன்னா போற இடம் எப்படி இருக்கும் தெரியாது, அங்க போனதுக்கு அப்புறம் சூழ்நிலை மாறுது, ஆனா இங்க இருந்து ஜெபிச்சுட்டு தான் கிளம்புறான். ஆமென். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த மாதம் எங்கே போனாலும் சரி நீங்கள் ஒரு ஜெபத்தோடு கிளம்பி போங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. ஆண்டவரே, இந்த வேலைக்காக போறேன், இந்த காரியத்துக்காக போறேன், இந்த திருமண காரியத்துக்காக பேச போறேன், ஆண்டவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக போறேன், ஏதோ ஒரு விஷயம் நீங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த சூழ்நிலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை என் கூட வாங்க ஆண்டவரே, நீங்க வந்தீங்கன்னா எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஏசப்பா உமக்கு உண்மையா இருப்பேன் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவன் பாத்தீங்கன்னா அதான் அவன் சொல்றான், நான் வெறும் கையும் கோலுமா போனேன், நான் வெறுமையான ஒரு மனுஷனா போனேன், சாதாரண மனுஷனா போனேன், உயிருக்கு பயந்து ஓடினேன், ஆனா தேவரீர் என்னோடு கூட இருந்து என் பொருத்தனைகள் எல்லாவற்றையும்
அங்கீகரித்து எனக்கு உண்ண உணவையும் உடுக்க உடையும் தங்கும் இடத்தையும் கொடுத்து என்னை பத்திரமாய் திரும்பி வர செய்தார். ஆமென், அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, எந்த வெறுமையான சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் சிறைப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கான வசதி வாய்ப்பு இல்லை, நான் எந்த சூழ்நிலையிலும் என்ன ஆசீர்வாதமாக என்னால் இருக்க முடியல என்று ஒரு குழப்பத்தின் மத்தியில் இருந்தீங்கன்னா, ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆசீர்வாதம் என் கண்ணுக்கு சுத்தமாக தெரியல ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு முடிக்கும் என்றால் நான் பண்ணுகிற பொருத்தனை ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றிலேயும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று அவன் பொருத்தனை பண்ணினான். பொருத்தனை பண்ணி தன்னை ஒப்பு கொடுத்துட்டு தான் அவன் கிளம்பி அந்த இடத்துக்கு போனான். அதனால தான் தேவன் அங்கே எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை விதமான துரோகங்கள் ஏற்பட்டாலும், அநியாயங்கள் ஏற்பட்டாலும், அவன் திரும்பி வரும்போது சாதாரண மனுஷனாய் வரல. அவனுக்கு கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவன் கையில் செய்கிற எல்லா வேலையும் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வாதமாய் திரும்பி வர செய்தார். 2 பரிவாரங்களோடு அவன் திரும்பி வந்தான். கர்த்தராகிய தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு வசனம் சொல்கிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்க, தேவன் கிட்ட திரும்புங்க, செய்கிற காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி போங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை அங்கீகரிப்பார், உங்கள் பொருத்தனைகளை அங்கீகரிப்பார், உங்களுடைய வார்த்தைகளை அங்கீகரிப்பார். நீ சொல்லுகிறதை அப்படியே ஆண்டவர் அங்கீகரித்து ஆண்டவர் உங்களை திரும்ப வர செய்வார். நன்மையாய் கர்த்தர் உங்களை நிரப்புவார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ரெட்டிப்பான நன்மையினால இந்த முடிவில் கர்த்தர் செய்கிற அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த மாதம் எங்களோடு கூட கிருபையா இருந்து எங்களுக்காக பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிரசங்கத்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. யாக்கோப்பு ஆண்டவரே அப்பா போராடி போன காரியங்கள் எல்லாம் நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த வீட்டில் அவமானப்பட்டப்பட்டும் ஆண்டவரே, தள்ளப்பட்டும் ஆண்டவரே, கையின் பிரயாசங்கள் ஏமாற்றப்பட்டும் இருந்த போதும் கர்த்தாவே அவனுடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவரை உம்மை நோக்கி இருந்தபடினால அவனை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினது போல இந்த பிரசங்கத்தை கேட்ட அருமையான பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே என்னெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார்களோ, என்னெல்லாம் பொருத்தனை பண்ணுகிறார்களோ, என்னெல்லாம் ஆண்டவரே அப்பா தேவரீர் உம்மிடம் சொன்னார்களோ அப்படியே எல்லாவற்றையும் ஏற்று ஒவ்வொரு வீடுகளில் ஒரு பெரிய அற்புதத்தை காண செய்வீராக. ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவர். ஒரு அதிசயத்தை காண செய்வீராக. ஒவ்வொரு வீட்டு வாசல்களில் ஆண்டவரே இந்த மாதம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான சுகத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. இதற்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். தேவ பிரசன்னம் அளவில்லாம் நிரப்பட்டும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.